அனைவருக்கும் வணக்கம். காயத்ரிக்கும் மிஞ்சிய மந்திரம் இல்லை, ஏகாதசிக்கும் மிஞ்சிய விரதம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இது எதுக்கு தம்பி இப்போ சம்பந்தம் இல்லாம சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கான பதிவுல மார்கழி மாதத்துடைய சிறப்பு அம்சங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மார்கழியில என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, நம்ம ஏன் மார்கழியை ரொம்ப சிறப்பா கொண்டாடுறோம், மார்கழிக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே போல இந்த பதிவுல இந்த மார்கழி மாதத்துல பெண்கள் செய்ய வேண்டிய 10 விஷயங்கள் என்ன, பெண்கள் தவிர்க்க வேண்டிய 8 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம கிளாரிட்டியா தெரிஞ்சுக்க போறோம். பதிவை ஆண் பெண் இருபாலருமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல இது பயனுள்ளதாக அமையும். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துட்டனாலே குளிர் காலப்பா, குளிர் கிளம்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு தூங்கி கிளம்புறதுக்கே மனசு வராது. ஆனா இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்பை பத்தி மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காலையில அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எந்திரிச்சிடுவீங்க. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மாதம். நம்முடைய முன்னோர்கள் அதிக முக்கியத்துவத்தை இந்த மார்கழியை கொடுத்திருக்காங்க. இறை வழிபாட்டுக்கு இந்த மார்கழி மாதத்தை ரொம்ப தூக்கி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மார்கழி மாதத்துல அதிகமாக சுத்தமான ஆக்சிஜன் உள்ள இந்த ஓசோன் அது நமக்கு கிடைக்கும். நல்ல சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால நம்முடைய தேக ஆரோக்கியம் மேம்படும், மன ஆரோக்கியம் மேம்படும், மன ஆரோக்கியத்தில் இருக்க குறைகள் நீங்கும். எனவே மார்கழிக்கு ரொம்ப அதிகமான சிறப்புகள் இருக்கு. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் தனுசு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தை நம்ம மார்கழி அப்படின்னு சொல்றோம். இதை தனுர் மாதம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் சொல்லுவார். இதுல இருந்தே நம்ம இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மார்கழி மாதம் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி பல நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. இந்த மாதத்துல தான் இந்த அதிக ஆக்சிஜன் நிறைந்த இந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில வரும். எனவே விடியற் காலையில குறிப்பா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலை வேலையில நம்ம எழுந்து மிக விரைவா நம்ம குளித்து நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை வேலை அந்த செயல்பாடுகளை எல்லாம் முடித்து இறைவனுடைய பிரார்த்தனையில நம்ம அமரும் பொழுது, இந்த பிரபஞ்சத்திடம் நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்ம முன்வைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை இந்த பிரபஞ்சம் நமக்கு டிஃபால்ட்டா பெற்றுக் கொடுக்கும். எனவேதான் இந்த மார்கழி மாதத்துல பெண்கள் குறிப்பா அதிகாலையில எழுந்து கோலமிடுறது, அதே மாதிரி ஆண்கள் பஜனை பாடுறது, கோவிலுக்கு அதிகாலையில எழுந்து போயிட்டு நம்முடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய மனதிற்கும் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் ஒரு செயல்திறனை கொடுக்கும், ஒரு ஆற்றலை கொடுக்கும். எனவேதான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மார்கழி மாதத்தை ரொம்ப விசேஷமான மாதமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தட்ப வெட்ப சூழ்நிலை அது அந்த மார்கழி மாதம் தான் நம்மளுடைய தேகத்துக்கு தேவையான அந்த தட்ப வெட்பத்தை சமநிலைப்படுத்தும். அதுவும் இந்த மாதத்துல ஒரு சிறப்பு. இந்த மார்கழி மாதத்துல அனைவரும் கண்டிப்பா செய்ய வேண்டிய சில விஷயங்கள், தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இது தவிர இந்த மாதத்துல பெண்கள் குறிப்பா செய்ய வேண்டிய விஷயம், தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. பொதுவா எல்லாருமே அதிகாலை வேளையில எழுந்து சீக்கிரமா குளித்து பிரார்த்தனை செய்யறது ரொம்ப நல்லது. மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நிறைந்த ஒரு மாதம். சூரியன் குருவுடைய வீடான தனுசு ராசியில பயணம் செய்வார். எனவே இந்த மாதம் குருவுடைய ஆதிக்கம் நிறைந்த மாதம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லுவாங்க. வழக்கமா கோவில் எல்லாம் பார்த்தோம்னாக்கா காலையில திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற அந்த சுப்பிரபாதம் பாடி இறைவனை தூயில் எழுப்புவாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கோவில்கள்லாம் இருக்குனாக்கா இந்த பாடல்லாம் கேட்டு நாமும் கண் விழிப்போம். ஆனா நம்ம சீக்கிரமா எழுந்து விரைவா குளித்து நீராடி விட்டு இறைவனை நேரில் சந்தித்து, அதாவது ஆலயங்களுக்கு சென்று இறைவனை சந்தித்து இந்த பகவானை புகழ்ந்து பாடி எழுப்பக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் பார்க்கப்படுது. மார்கழி மாதத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதத்துல தான் குருஷேஸ்திர போர் நடந்ததாக புராணங்கள் சொல்லுது. இந்த போர்ல வெற்றி பெற்றது என்னவோ பாண்டவர்கள் அப்படின்னு கதை சொன்னாலும் உண்மையிலேயே வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பகவானும் அவர் நிலைநிறுத்த நினைத்த அந்த தர்மமும் தான். இறைவனுடைய துணையோடு நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் நம்ம வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்துல இறைவனை நம்ம மனமுருகி பிரார்த்தனை செய்து நம்முடைய வேண்டுதல்களை முன்வைத்து நம்முடைய செயல்பாடுகளை தொடங்குறோம். எனவேதான் இந்த மார்கழி மாதத்தை வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாக நம்முடைய முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதத்துல
ஆண் பெண் இருபாலருமே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலை வேளையில எழுந்து தன்னுடைய அடிப்படை செயல்பாடுகள் எல்லாம் முடித்து இறை வழிபாட்டில் மூழ்கி இறைவனிடம் தன்னுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல குறிப்பா பெண்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம கிளாரிட்டியா பார்க்கலாம். முதலாவதா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து காலையிலேயே நீராடி விட்டு வாசல்ல கோலமிட்டு பூஜை செய்து விடுறது ரொம்ப விசேஷம். மார்கழியில 30 நாட்களும் தினமும் கோயிலுக்கு சென்று வரதை நம்ம வழக்கமா வச்சுக்கணும். குறிப்பா பெண்கள் இந்த மார்கழியில 30 நாட்களும் கோவிலுக்கு சென்று வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலையில எழுந்தவுடன் முன்வாசல் கதவை திறந்த பிறகுதான் பின்வாசல் கதவை திறக்கணும். அப்படி திறக்கும் போது கஜலட்சுமி என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி திறக்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்க கிராமத்து சைட்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா சாணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மாட்டு சாணம் அதை வைத்து வாசல்ல தெளிக்கிறது, அதை கரைத்து வாசல்ல தெளிக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்ல நீங்க ஒரு சிட்டி சைட்ல இருக்கீங்கன்னாக்கா மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு செம்பருத்தி பூ அல்லது பரங்கி பூ அப்படின்னு சொல்லுவோம், பரங்கிக்காய் பூ, அந்த பூ கிடைச்சதுன்னா அதை வைத்து அலங்காரம் செய்யறது ரொம்ப சிறப்பு. அது இந்த மார்கழி மாதத்துல கோலம் இடுறது பச்சரிசியை வச்சு கோலம் இடுங்க, பச்சரிசி மாவுல கோலம் இடுங்க. அதை நீங்களா ஓனாவே ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப சிறப்பு. எறும்புகளுக்கு தீனியாக போடுறது கோடி புண்ணியம். சுத்தமான பச்சரிசி மாவுல கோலம் இடுங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய புண்ணியத்தையும் பெற்றுக் கொடுக்கும். மேலும் காலையில நிலைவாசல்ல 2 தீபங்களை ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. நீங்க ஏற்றக்கூடிய தீபத்துல நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெய் சொல்லக்கூடிய 5 வகையான எண்ணெயை கலந்து தீபம் ஏற்றுவதோ அல்லது நீங்க வழக்கமா ஏற்றக்கூடிய எண்ணெயில ஏற்றுறதோ ரொம்ப சிறப்பு தான். 2 தீபங்கள் நிலைவாசல்ல ஏற்றுறது இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப விசேஷம். அதே போல நீங்க ஒரு கன்னி பெண்ணா இருக்கீங்க, இந்த கன்னி பெண்கள் இந்த மார்கழி மாதத்துல என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாலையிலையும் நிலைவாசல்ல 2 தீபம் ஏத்திடணும், காலையிலையும் ஏத்தணும் மாலையிலையும் ஏத்தணும், ரொம்ப சிறப்பு. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் மார்கழி மாதத்துல காலையில விநாயகருக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போய் இல்ல சுத்தமான குடத்துல ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போய் அபிஷேகம் செய்து வர்றது ரொம்ப சிறப்பு. மேலும் தினமும் காலையில திருப்பாவை திருவெண்பாவை இந்த பாசுரங்கள் எல்லாம் பாடுறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனவே தினமும் காலையில திருப்பாவை திருவெண்பாவை எல்லாம் அந்த பாசுரங்களை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதை பாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். அதே போல தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்கறது அல்லது பாடுறது ரொம்ப விசேஷம். அதுவும் குறிப்பா அந்த மார்கழி மாதத்துல காலையில எழுந்ததுமே மங்களகரமான ஒரு பாடல் கந்த சஷ்டி கவசத்தை போட்டு அந்த தினத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப எனர்ஜியா இருக்கும் இந்த மாதம். படிக்க முடிந்தவங்க அமர்ந்து உங்களுடைய பூஜை அறையில அமர்ந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம். அதுவும் மிகுந்த நற்பலனை கொடுக்கும், மன நிம்மதியை அதிகப்படுத்தி கொடுக்கும். மன நிம்மதி இழந்தவங்களாம் திருப்பாவை திருவெண்பாவை பாசுரங்களை படிக்கலாம் அல்லது கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறது ரொம்ப விசேஷம். மன நிம்மதி, நீங்க இழந்த மன நிம்மதி உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். அதே போல நம்மால முடிந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு மார்கழி மாத பூஜைக்கு ஏதாச்சும் சில விஷயங்களை கொடுக்கலாம். கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப சிறப்பு. தினமும் கோவிலுக்கு போயிட்டு வரதை வழக்கமா வச்சுக்கணும், அது சூப்பர் பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உங்களை சுத்தி அப்படியே கிரியேட் பண்ணும். அதே மாதிரி கன்னி பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள் பிரம்ம முகூர்த்தத்துல கரெக்டா எழுந்திரணும். விடியற் காலையில சீக்கிரமா எழுந்து குளித்து விட்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இந்த விஷயங்கள் எல்லாம் பெண்கள் இந்த மார்கழி மாதத்துல கடைபிடிக்கிறது மிகுந்த ஏற்றத்தையும் மிகுந்த ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கடைபிடிக்கிறது உங்களுடைய குடும்பத்துல ஒரு மேன்மை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு எனர்ஜி, குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. குடும்பத்துல ஒரு அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி இதெல்லாம் அப்படியே தாண்டவம் ஆட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல பெண்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள், அதாவது மாலை நேரத்துல தலை வாரக்கூடாது. மாலை நேரத்துல தலை பின்றது, தலை வாடுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல மாலை நேரத்துல தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு இருக்கிறது, விரித்தபடி அப்படியே விட்டுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. மேலும் இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதத்துல வாசலுக்கு அருகே அமர்ந்து மற்றவர்களை பற்றி புறம் பேசுறதை தவிர்த்துக்கணும். மற்றவங்களை பத்தி குறை சொல்றது, தேவையில்லாத விஷயங்களை பத்தி வாதாடுறது, பேசுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வீட்டுக்குள்ள லக்ஷ்மி வரத தடை செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி விளக்கேற்றக்கூடிய அந்த நேரத்துல சத்தமா பேசுறது, அமங்கலமான வார்த்தைகளை பேசுறது, அதிகமா கோவப்படுறது இதெல்லாம் தவிர்த்துக்கணும். குறிப்பா பெண்கள் இந்த நேரத்துல, ஆண்களும் இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். எனவே விளக்கேற்றி வழிபடக்கூடிய நேரத்துல சத்தமா பேசுறது, அமங்கலமா பேசுறது, கோபமா பேசுறது, கோபங்கள் அதிகமா கொட்டுறது இதெல்லாம் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த மார்கழி மாதத்துல அசைவம் சாப்பிடாம இருக்கணும். ஏன்னா குளிர் டைம்,
அசைவம் சாப்பிட்றவங்களா இருக்கீங்கன்னாக்கா செரிமானம் ஆகாது, அதனால வயிற்றுல உபாதை வந்துடும். செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற உணவுகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களை அலட்சியமா கேலியா பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அவர்களுடைய விரதம் நிறைவடைகிற வரைக்கும் உங்களால முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்து வர்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து விட வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தை தாண்டி தூங்கக்கூடாது, அதுவும் பெண்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்துறது ரொம்ப விசேஷம், அதை தாண்டி தூங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்துல புது வீடு குடி போறது, பால் காய்ச்சறது, வீட்டை காலி செய்தது வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறது, இது தொடர்பான பணிகள், இது தொடர்பான விஷயங்களை செய்யக்கூடாது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தோன்னா முதல் நாள் இரவே வாசல்ல கோலம் விட்டுட்டு அடுத்த நாள் காலைல படுத்து நல்லா தூங்குவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். தினமும் காலையில தான் எழுந்து கோலம் போடணும், முதல் நாள் நைட்டே கோலம் போட்டு வைக்கிறதுலாம் இருக்கக்கூடாது, அதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். சிம்பிளா நம்முடைய முன்னோர்கள் நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரியான இந்த செயல்முறைகள் செயல்பாடுகள் எல்லாம் உள் புகுத்தி பிரம்ம முகூர்த்தத்துல இந்த நேரத்துல எழுந்துருங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கு நல்லது, மனதிற்கு ரொம்ப நல்லது, இறை வழிபாட்டுல மூழ்கி இருங்க. ஏன்னா அந்த நேரத்துல சிந்தனைகள் தடம் புரளும். இந்த சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துறதுக்கு நமக்கு தெய்வ வழிபாடு ஒன்றே சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ வழிபாட்டுல மூழ்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மார்கழி மாதத்துல காலையிலே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து தெய்வ வழிபாடு பண்ணலாம். அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தியான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். அது உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய உடலுக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும், மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த மார்கழி மாதத்துல நிறைய விரத நாட்கள்லாம் வருது. அந்த விரத நாட்கள் எல்லாம் மேற்கொள்றது ரொம்ப விசேஷம். முடிஞ்சவங்க மேற்கொள்ளலாம். என்னென்ன விரத நாட்கள் வருது அப்படிங்கறத நான் இன்னொரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. மேலும் இந்த நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் அப்படியே பழிக்கும். அல்ல நிறைய பாசிட்டிவான வார்த்தைகள், உங்களை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளை அதிகமா உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த மார்கழி மாதத்துல நிறைய சிறப்பு இருக்கு. இந்த மார்கழி மாதத்துல தான் மிருகசீரிட நட்சத்திரத்துல மார்க்கண்டேயர் பிறந்ததாக ஒரு சில தரவுகள் அப்படிங்கிறது இருக்கு. எனவே மரணத்தை வெல்லும் மாதமாக இந்த மார்கழி மாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேய புராணத்துல சொல்லியிருக்காங்க. மரணத்தை வெல்லும் மாதம் அப்படின்னு மார்கழி மாதத்தை சொல்லியிருக்காங்க. எனவே இந்த மார்கழி மாதத்துக்கு அதிக சிறப்பு இருக்கு. குறிப்பா மனிதர்களுக்கு இது உடலையும் உள்ளத்தையும் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அதான் மார்க்கண்டேய புராணத்துல மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த மாதத்துல விடியற் காலையில எழுந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த மனதார பிரார்த்தனை செய்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் டெஃபினட்டா கிடைக்கும். இது ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும். பெண்களுக்கு சில அறிவுரைகள் இதுல நான் கொடுத்திருக்கேன். செய்ய வேண்டிய விஷயம், தவிர்க்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டு சில விஷயம் கொடுத்திருக்கேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆண்கள் பொதுவா ரெகுலர் ரொட்டீன் பேஸ்ல விடியற் காலையில எழுந்திருக்கிறது, உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்லாம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றது, தெய்வ பக்தியில மூழ்கிறது, இதெல்லாம் நீங்க அதிகப்படுத்திக்கிறது ரொம்ப விசேஷம். உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை விடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு இந்த மாதத்தை சூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதம் பர்ஃபெக்டா இருக்கும். இந்த மாதத்துல சுமார் ஒரு 48 நாட்கள் நீங்க எந்த கெட்ட பழக்கத்தை விடணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரெக்கவரை கொடுக்கும். அதுவும் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு சிறப்பு. ஓவராலா அந்த மார்கழி மாதத்துடைய சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம ஆண் பெண் இருபாலரும் என்ன செய்யணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பயனுள்ள ஒரு பதிவா அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் உங்களுக்கு வேற என்னென்ன டாபிக்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவை அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அது சம்பந்தமா நான் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ பதிவுகளை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றேன். மேலும் இது போல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகள் இன்னும் சுவாரஸ்யமா நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பயனுள்ள தகவலை உங்களுடைய காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கிறோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.